எதுவா இருந்தாலும் நான் நேரடியாவே சொல்றேன். என்னால நீ இல்லாம இருக்க முடியாது துளசி. அப்படி ஒரு வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எனக்கு நீ வேணும் துளசி. என்ன கையெல்லாம் பிடிக்கிற? சாரி. பையன் இப்பதான் நம்ம வழிக்கு வரான். இத சும்மா விடக்கூடாது. கூட கொஞ்சம் உசுப்பேத்தி விடலாம். அப்பதான் அவங்க அப்பா கிட்ட போய் துளசி தான் வேணும்னு போல்டா பேசுவான். என்ன துளசி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? வேற எதை யோசிக்க போறேன்? நம்மள பத்தி தான். உனக்கு தான் ஒண்ணுமே புரியல. இனி அவ்வளவுதான்டா. நமக்குள்ள எதுவுமே நடக்காது. நடக்கவும் உங்க வீட்ல விட மாட்டாங்க. நீ தேவையில்லாம உன் மனசுல கற்பனையை வளர்த்துட்டு தெரியாத. நடக்கும் துளசி, நான் நடக்க வைப்பேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். துளசி ப்ளீஸ் துளசி, இந்த நிச்சயம் வேணான்னு சொல்லு. நான் உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிப்பேன். என்ன நம்பு. நம்புறதா? அதுவும் உன்னையா? கொஞ்சம் கூட சான்ஸே இல்ல விஸ்வா. உன்னையும் நான் நம்ப மாட்டேன், உன் குடும்பத்தையும் நான் நம்ப மாட்டேன். போதும்டா சாமி, உங்களை நம்பி நான் அவமானப்பட்டது எல்லாமே போதும். துளசி, உன்னை என்னால மறக்கவே முடியல. மறந்துதான் ஆகணும் ராஜா, வேற வழியே இல்ல. உன்ன மாதிரி அப்பா அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு அடங்கி போற கோழைக்கெல்லாம் இதுதான் தண்டனை. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நீ உன் வேலையை மட்டும் பாரு. நான் என் வேலைய பார்த்துட்டு என் வழியில போறேன். தயவு செஞ்சு இப்படி திரும்ப வந்து இந்த மாதிரி வழியை மறைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? துளசி, துளசி, ஹே துளசி, துளசி ப்ளீஸ். அவன்கிட்ட ரொம்ப ஓவரா தான் பேசிட்டோமோ, பாவம். இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியாவது ரோஷம் வந்து அந்த தத்தி ஏதாவது பண்றானான்னு பாப்போம். அம்மா, அம்மா, எங்கம்மா இருக்க? அம்மா, இங்க வாங்கம்மா. டேய் விஸ்வா, எதுக்குடா அம்மா அம்மான்னு கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருக்க? அப்படி என்னடா உயிர் போற விஷயம்? உயிர் போற விஷயம் தான் என் உயிர் போற விஷயம். நான் ஆசைப்பட்டது சொந்த அத்தை பொண்ணோட துளசிய. ஆனா இப்ப அவளுக்கு வேற ஒருத்தவங்களோட நிச்சயமாக போகுது. இதுக்கு மேல வேற என்ன ஆகணும்? எல்லாம் தெரிஞ்சும் ஒன்னும் செய்ய முடியாம நான் சும்மா நின்னுட்டு இருக்கேன் பாருங்க. என்ன நானே அடிச்சுக்கணும். டேய் விஸ்வா, என்னடா பண்ற? இல்லங்க, நான் உங்ககிட்ட எதுவுமே பேசல. நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. என் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என்னது? உன் விஷயத்துல நான் தலையிடக்கூடாதா? என்னடா நினைச்சிட்டு இருக்க நீ? நில்லுங்க, நில்லுங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அவன்கிட்ட நான் பேசுறேன். என்னங்க, டே விஸ்வா, உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? ஏன் வீட்ல இப்படி கத்திட்டு இருக்க? இங்க பாருங்கம்மா, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. துளசிக்கு நிச்சயம் நடக்க கூடாது. அதை தடுத்து நிப்பாட்டுங்க. என்னடா சொல்ற? நான் போய் அவ நிச்சயத்தை நிறுத்தணுமா?
ஆமா, நீங்க தான் நிறுத்தணும். நல்லா இருக்குடா நீ சொல்றது. நான் போய் அந்த நிச்சயத்தை நிறுத்தினா ஊரே சேர்ந்து என்ன காரி துப்போம். ஏமா, நீயும் துளசிக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க மாட்ட, அமீர வாழ்க்கையும் விளங்க விட மாட்டேன்னு தடுக்கிறியே. நீ எல்லாம் என்ன ஜென்மம்னு ஊரே சேர்ந்து என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா? தேவைதான். உங்களால தானே துளசிக்கு வேற ஒரு இடத்துல நிச்சயம் நடக்குது. அப்ப நீங்க தான் நிப்பாட்டணும். டேய், என்னடா புரிஞ்சுக்காம இப்படி சின்ன புள்ளத்தனமா அடம் பிடிச்சிட்டு இருக்க? நீ ஆசைப்பட்டனதுன்னு நான் அந்த நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணேன். ஆனா உன் அப்பா வந்து துளசிய மருமகளாக்குறது பிடிக்கலன்னு எல்லாமே நின்னு போச்சு. இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சா என்னடா அர்த்தம்? நல்லா நடிக்கிறீங்கம்மா. சூப்பர் சூப்பர்மா. எப்படி எப்படி? அவருக்கு பிடிக்கலையா? அவருக்கு பிடிச்சா உங்களுக்கு பிடிக்கல, இப்போ உங்களுக்கு பிடிச்சா அவருக்கு பிடிக்கல. என்ன ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி நாடகம் ஆடுறீங்க? டேய், நாங்க நாடகம்லாம் ஆடலடா. நீ தான் நாடகம் ஆடுற. அந்த துளசிய பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு நீ சத்தியம் பண்ணியே, அதுபடி நீ நடந்துகிட்டியா? சரிடா, அதெல்லாம் விடு. நீ திடீர்னு மனசு மாறி இவ கூட நல்ல பாசமா பழகுன. நாங்களும் பரவாயில்ல, நம்ம பையன் எல்லாத்தையும் மறந்துட்டு லக்ஷ்மியை ஏத்துக்கிட்டான்னு நம்ப ஆரம்பிச்சோம். ஆனா அது அத்தனையும் பொய்ன்னு இப்பதானடா புரியுது. இவகிட்ட பழகுற மாதிரி எங்க எல்லாருக்கும் போக்கு காட்டிட்டு நீ அந்த துளசி பின்னாடி சுத்திட்டு இருக்க. இப்ப சொல்லுடா, யாரு நாடகம் ஆடுறா, நீயா இல்ல நாங்களா? இத பாரு விஸ்வா, நான் முடிவா சொல்றேன், கேட்டுக்கோ. துளசி கதை முடிஞ்சு போன விஷயம். இனிமே நீ அவளை நினைச்சிட்டு இருக்காத. மறக்கிறது தான் நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் ரொம்ப நல்லது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அந்த நிச்சயத்தை நிறுத்த முடியாது. நாங்களே அதை முன்ன நின்னு நடத்தி வைக்கிறோன்னு மினிஸ்டர் கிட்ட சொல்லிருக்கோம். அதனால நிச்சயம் முடியற வரைக்கும் நீ இந்த வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது. வாடா. வா. கை விடுங்கம்மா. அம்மா வாடா. வா. அம்மா. டேய் போ, இங்க இரு. அம்மா அம்மா, என்ன காரியமா பண்ணிட்டு இருக்க? அம்மா, கதவை திறங்கம்மா. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும் விஸ்வா. நிச்சயம் முடியற வரைக்கும் நீ ரூமுக்குள்ளே உட்காரு. அதுதான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லது. லக்ஷ்மி, இந்த சாவிய நீயே வச்சுக்கோ. அவனை இந்த வீட்டை விட்டு நகராம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு, சரியா? சரிங்க அத்தை. புடி. அம்மா அம்மா அம்மா, கதவை திறங்கம்மா. அம்மா அம்மா, கதவை திறங்கம்மா. उमासुदं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजं शुक्लाम्बरधरं विष्णुं दशीवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये महागणपतये नमः. ஹேய், எல்லாரும் கேட்டுக்கோங்கடி. இனிமே துளசிய கையில பிடிக்கவே முடியாது. அவ மினிஸ்டர் வீட்டு மருமகளா ஆக போறா. ஆமாண்டி. ஏய் துளசி, உங்க மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்களெல்லாம் மறந்துடாதடி. அப்பப்ப எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கு. என்ன, சரியா? ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க புராணத்தை? என்ன பத்தி தெரிஞ்சுமா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா ஆமா, இப்படி சொன்ன எத்தனை பேரை நாங்க பாத்திருக்கோம். கல்யாணம் முடிஞ்சா அவ்வளவுதான். ஆமா ஆமா, சரியா சொன்னடி.
நீ எனக்கு வேணும். எப்படியாவது உன்னை மனைவியாக்கி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். நீ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்ல துளசி. எப்படியாவது இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தணும். எப்படி நிறுத்துறது? என்ன சாமி, எல்லாம் சரியா இருக்குல்ல? இதுல ஏதாவது விட்டு போச்சுன்னா சொல்லுங்க, உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். எல்லாம் சரியா இருக்குமா? இங்க என்னங்க, என்ன சொல்லு. என்னதான் துளசி தைரியம் கொடுத்தாலும் எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. எல்லாம் சரியா நடக்கும்ல? எதுவும் தப்பாயிடாதே. இதுக்கு மேல நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. துளசி அவ்வளவு தூரம் நம்பிக்கையா சொல்லியிருக்கல. அப்புறம் என்ன, எதுவும் தப்பாகாது. முதல்ல நீ டென்ஷன் ஆகாம வந்திருக்கவங்க எல்லாம் கவனி. என்ன வா. வணக்கம் வணக்கம். வாங்க மேடம், வாங்க தம்பி. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம். எல்லா ஏற்பாடும் பக்காவா பண்ணிட்டீங்களா? எல்லா ஏற்பாடும் தயாரா இருக்கு. நீங்க வந்த உடனே ஆரம்பிக்க வேண்டியதுதான். சரி சரி, அப்ப வாங்க போலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திரலாம். வாங்க. துளசி அழகா இருக்கல்ல? ஏ துளசி, மாப்பிள மூக்கு மொழியுமா லட்சணமா அழகா இருக்காருடி. அப்புறம் என்ன, மினிஸ்டர் விட்டு மருமக, மாப்பிள்ள வேற சூப்பரா இருக்காரு. கலக்குற துளசி. போங்கடி, பாருடி இவள. உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே இல்ல. வெக்கப்படுறா பத்தியா? பாருடி. இந்த பூவை வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சுமுகாய நமஹ, ஓம் கஜகர்ணிகாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ. வணக்கம் வணக்கம் வணக்கம். வணக்கம். நமஸ்காரம். உட்காருங்க. பூ வாங்கிக்கோங்க, அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ, ஓம் கணாத்யக்ஷாய நமஹ, ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் பூதாய நமஹ, ஓம் அவ்யயாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்யக்ஷாய நமஹ. ஏன் பைரவி, உன் பையனை விட்டுட்டு துளசிக்கு வேற இடத்துல நிச்சயதார்த்தம் நடக்குது? என்ன விஷயம்? அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? இன்னாருக்கு இன்னாருன்னு மேல ஒருத்த முடிவு பண்ணிட்டா அத நாம மாத்த முடியுமா? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு?
பொண்ணு அழிச்சுன்னு வந்துருங்கோ. நாழியாருது நிச்சயதார்த்த பத்திரிகை வாசிச்சுடலாம். ஃபீலிங்கா? நல்லா ஃபீல் பண்ணுங்க. இந்த நாளுக்காக தானே நான் இவ்வளவு நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்படியோ இந்த துளசி ஒழிஞ்சா சரி. துளசி ரெடி ஆயிட்டேல்ல? போலாமா? சரி வா, வாங்க. மாப்பிள்ள சார், இந்த மாலை எடுத்து போட்டுக்கோங்க. சதமானம் பவதி சதா யுஷ்புருஷன் சதேந்திரியாயுக்ஷேவேந்திரியே பிரதமஷ்டதி. வாம்மா. சௌரியமா இருக்கியாம்மா? மாலை எடுத்துக்கோ, மாலை போட்டுக்கோ. சோஃபால உட்காந்துக்கோம்மா. நீங்களும் உட்காந்துக்கோ. போய் உட்காருமா. உட்காருங்க. என்ன மாமா, என் முகத்தை பார்க்க கூட முடியாத அளவுக்கு சங்கடத்துல இருக்கீங்களா? அது உங்க முகத்திலேயே நல்லா தெரியுது. விக்னேஸ்வர பூஜை முடிஞ்சது. லக்ன பத்திரிகை படிச்சுடலாமா? படிங்க சாமி. சென்னை வளசரவாக்கத்தைச் சேர்ந்த பார்த்திபன் சிவகாமி அவர்களின் குமாரியும் திருவளர் செல்வியும் ஆகிய துளசிக்கும், சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த ரேணுகா தேவி அவர்களின் சகோதரனுமாகிய திருவள்ளர் செல்வன் சந்தோஷ்குமார்